ஒவ்வொரு இயருமே நம்ம கேஆர் லாஜிக்ஸில் இருக்கிறதுலையே லோவஸ்ட் ப்ரைஸ்லையும் சரி ப்ளஸ் ஃப்ரீ கிவ் அவே நிறையா கொடுக்குறதும் சரி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் அடுக்கடுக்காக வரும் அடுத்தடுத்து. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே பசங்க யூஸ் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நாங்கள் ஃப்ரீடம் சேல் போடுவோம், ப்ளஸ் ஃப்ரீ கிவ் அவேவும் நிறையா கொடுப்போம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது, தேங்க்யூன்னு சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் என்ன, நீங்கள் படிக்கணும், அது எல்லாத்தையும் படித்து கிளியர் பண்ணி அடுத்த வருஷம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும், நாங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் கம்பைல் பண்ணி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கலாம். உங்களுக்கு தெளிவாக எதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் எதை பார்த்து படிக்கணும், எதுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது, அண்ட் எதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலிட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுசாக லான்ச் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் தெளிவாக நாங்கள் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறது அண்ட் மோர் ஓவர் எலிட் பாஸ்க்கு ஃப்ரீடம்ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். த லோவஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த இயர், இந்த வருஷத்துலேயே லோவஸ்ட் ப்ரைஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கிவ் அவே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிவ் அவே பவர் கேப்சியூலாம் புக்காக இருக்கும். உங்களுக்கு ஆப்டிடியூட் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, ரீசனிங் புக்கு. ஸோ இதில் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸும் கம்பைன்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு மொத்தம் 350 பேஜஸ், ஆப்டிடியூட்க்கு 350 பேஜஸ் அண்ட் ரீசனிங்க்கு 300 சம்திங் பேஜஸ் இருக்கும். அண்ட் முக்கியமாக மெயின்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்காது, கொஷின்ஸ் அதிகமாக கிடைக்காது உங்களுக்கு ஃப்ரீயாலாம் பார்த்தீங்கன்னா. பட் ஃப்ரீயாக மெயின்ஸ் எடிஷனும் கொடுக்குறோம். ஸோ குவான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 351 பேஜஸ் அண்ட் ரீசனிங் 551 பேஜஸ் அண்ட் இங்கிலீஷ் 383 பேஜஸ் இருக்குது. இது மெயின்ஸ் எடிஷன், கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் எடிஷன். அண்ட் ப்ரிலிம்ஸ் லாஸ்ட் இயர் 3 இயரோட கொஷின் பேங்க்கு IBPS கிளர்க் அண்ட் SBI கிளர்க் அதோடைய மெயின்ஸுமே கொடுக்குறோம். IBPS அண்ட் SBI கிளர்க்கோட மெயின்ஸுமே கொடுக்குறோம். SBI கிளர்க் அண்ட் அதே மாதிரி IBPS PO அண்ட் SBI POவோட மெயின்ஸுமே கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சிருப்பீங்க, SBI POக்கு IBPS POக்கு அடுத்த வாரம் ப்ரிலிம்ஸு. ஸோ முடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு அதோட 3 இயர்ஸ் கொஷின்ஸுமே கொடுக்குறோம். ஸோ அது மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே ஃப்ரீ. அடுத்து எலிட் பாஸ்க்குள்ள நியூ லான்ச் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு தேவையானது எல்லாமே 50 செட்டாக உங்களுக்கு இருக்கும். இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரீசிஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் எல்லாமே இருக்கும். 50 கொஷின் இருக்கும். அடுத்தது DI கேஸ் லெட்டு 250. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லைவ்ல கூட. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா SBIயோட PO அனாலிசிஸில் நான் பார்த்தப்ப ஃபுல்லுமே, அதாவது எல்லா ஸ்லாட்ஸ்லையுமே 2 DI ஒரு கேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக DI கேஸ்லெட் வேறு வழி இல்லை, படிச்சுட்டு தான் நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் ரெடி பண்ணோம். உண்மையிலே ஆப்டிக் கொஷின்லாம் ரெடி பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லைப்பா. DI கேஸ்லெட்டு இதுக்கெல்லாம் அவ்வளோ டீமை வச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். இது ஃபுல்லுமே எலிட் பாஸ்க்குள்ளே உங்களுக்கு வரும். ஓகேவா? எலிட் பாஸ்க்குள்ளே இப்போ 2வது பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி எலிட் பாஸ்க்குள்ளே டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கோட புக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ DI கேஸ்லெட்டோட 250 கொஷின்ஸ் பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் என்னென்ன இருக்கோ, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் அதில் 50 கொஷின். அடுத்தது அசம்ஷன்னா 50 கொஷின், கன்க்ளூஷன்னா 50 கொஷின், காஸ் அண்ட் எஃபெக்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ் 50 கொஷின் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ கம்ப்ளீட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் புக்கும் எலிட் பாஸ்க்குள்ளே புதுசாக கொடுத்துருக்கோம். அண்ட் RBI சர்க்குலர் மோஸ்ட் ப்ராபப்லி பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் இதில் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் தேவையான 6 மாதத்துக்கான RBI சர்க்குலர் இருக்கும். அண்ட் 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் அப்ளிகேஷன் கொஷின்ஸ், ஆப்டிடியூட் மெயின்ஸ்க்கான அப்ளிகேஷன் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கொஷின்ஸ் மொத்தம் 150 கொஷின்ஸ் ஈச் டாபிக். ஒவ்வொரு டாப்பிக்குமே 150 கொஷின். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 டாபிக்னு வச்சாலே 1500 கொஷின் வந்துருமா? எஸ், 1500 கொஷின் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1000 vocabulary, ப்ரீவியஸ் இயர் கேட்ட vocabularies கம்பைலேஷன் வித் சினோனிம் ஆண்டனிம்ஸோட இருக்கும். அண்ட் 7th பசில் சீட்டிங் 250. நான் அதான் லைவ்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த டைம்லாம் முக்கியமாக பசில் சீட்டிங் அதிகமாக தான் இருக்கும். இந்த டைம்ல அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 5 கொஷின் தான் மிஸ்சலேனியஸ்லேருந்தே கேட்டிருக்காங்க. பசில் சீட்டிங் தான் முக்கால்வாசி கேட்டிருக்காங்க.
ஸோ முக்கால்வாசியில் 85% 90% அதான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்க்ளூடட், ரெண்டும் சேர்த்து தான் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், ஃபைனலி இது எல்லாமே எடிட் பாஸ் வாங்கினவங்களுக்கும் இன்க்ளூடட், இனி வாங்க போகிறவங்களுக்கும் இன்க்ளூடட். ஸோ ஃப்ரீடம்ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். த லோவஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக இப்போவே யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ்.